அண்ணா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பெரியப்பா இவன் செஞ்சதையெல்லாம் கேட்டதும் அப்படியே கொதிச்சு போய் நின்னேன். இப்பதான் நேர்ல பாக்குறியே, இவன் தான் நம்ம பள்ளிக்கூடத்தை ஆட்டையை போட பார்த்தவன். இவன் என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க சண்முகா. முட்டா பையல, நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து இந்த பள்ளிக்கூடத்தை நாங்க வாங்குவோம். நீ ஒத்த கையெழுத்தை வச்சுக்கிட்டு நீ இந்த பள்ளிக்கூடத்துக்கு சொந்தக்காரன் ஆயிருவியா? எங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுக்காக நாங்க ஸ்கூல் வாங்கினா நீ பணக்கார பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிட்டு காசை வாங்கி நீ வெளிநாடு போவையா? கோசக்கட்ட பையில, இவனெல்லாம் ஒரு வாத்தியார்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்குங்கிறாங்க. வந்து பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறான் மேல பாடம். நீ எல்லாம் விளங்குவியாடா? மண்டையிலேயே 4 போடு போட்டு இதை சொல்லி கொடுக்கணும் போல இருக்குது இவனுக்கு அப்படிங்கிறாங்க. அதில் ஒருத்தர், இவங்ககிட்டயெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, எனக்கு வர்ற கோபத்துக்கு இவனை 4 தட்டு தட்டு சாத்தணும் போல இருக்குதுங்கிறாங்க. ஐயோ என்னது, வாயிலேயே பேசிட்டு இருந்தா எப்படி? நீங்க சொன்னதை செஞ்சு காட்டினாவில் அவனுக்கும் புரியுங்கிறாங்க சண்முகம். ஆமா சண்முகம், கரெக்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் ஆளுக்கு தரு மட்டி கொடுக்குறாங்க. இந்த வாட்டியை மட்டும் அடிச்சு என்ன பண்றது, இவனுக்கு ஐடியா கொடுத்துருக்கானே அந்த பொட்டுக்கடலை சந்தானம், அவனையும் போட்டு தாக்குங்க அப்படிங்கிறாங்க சண்முகம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலைக்கும் விழுகுது பாருங்க அடி, அடி மேல் அடி, இடியா விழுந்து பட்டைய கலப்புறாங்க ஊர் மக்கள் எல்லாரும். இவனுக்கெல்லாம் வாயில பேசினா புத்தி வராது, கையால போட்டாதான் புத்தி வருங்கிறாங்க சண்முகம். சண்முகம் நீ சொன்னதே போதுமடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு அடின்னு அடிச்சு நொக்கு வாங்குறாங்க. விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. போலீஸ் எல்லாம் ஓடி வராங்க. வந்ததுமே வெங்கடேஷையும் அந்த பொட்டுக்கடலையும் நிறுத்துங்க நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் சண்முகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. டேய் முட்டாள், என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? ஊர்க்காரங்க இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட கேளுங்கிறாங்க சண்முகம். அறிவு கேட்ட வெங்கடேஷ், இது என்ன ரத்னாவுக்கு சொந்தமான ஸ்கூல்னு நீ நினைச்சியா? 188 பேரும் கையெழுத்து போட்டா மட்டும்தான் இந்த ஸ்கூல்ல எதுவும் செய்ய முடியுங்கிறாங்க பரணி. இதுக்கப்புறம் தான் வெங்கடேஷ்க்கு நல்ல மண்டையில உரைக்குது. ஒரு கையெழுத்து ரத்னா கிட்ட வாங்கிட்டேன்னு சொல்லி என்ன ஆணவ பேச்சு திமிரு, இந்த பொட்டுக்கடலையோட ஆட்டம் அடங்கி ஒடுங்கி நிக்கிறாரு. என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க அண்ணன் இறக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு தப்பிச்சு நிக்கிறீங்க, போங்க ஸ்டேஷனுக்குன்னு அனுப்புறாங்க ரத்னா. இருந்தா கை கால் கூட மிஞ்சிருக்காது, இது வரைக்கும் தப்பிச்சோமேன்னு நினைச்சிட்டு போங்கிறாங்க. ஆமா மூப்பனர் என்னாச்சு, நான் உங்களுக்கு வீடியோ கால் அனுப்பவே இல்லையேங்கிறாங்க ரத்னா. ஏய் உனக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நான் தான் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க சண்முகம். என்ன மன்னிச்சிடுங்க மாமா, எங்க மாமா சொன்னதுனாலதான் நான் தப்பு பண்ணிட்டேங்கிறாங்க சண்முகம். ஆடாடாடா, நீ பச்சை குழந்தை பாத்தியா? உன் மாமா சொன்னதையெல்லாம் நீ செய்யறதுக்கு, நீ உன் மாமா சொன்னதுனாலதான் என் தங்கச்சி இந்த அளவுக்கு நீ கொடுமைப்படுத்தினியா? பண்ண வரைக்கும் பண்ணிட்டு மன்னிப்புங்கிற ஒத்த வார்த்தையை தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்காது, நீ செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். போ போ உன் மாமியார் வீட்டுக்கு போன்னு அனுப்புறாங்க சண்முகம். மறுபடியும் வெங்கடேஷ் ரத்னா காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கறாங்க. ரத்னா உன் காலில் வேணாலும் விழற, என்ன மன்னிச்சுட்டு ரத்னா அப்படின்னு கேட்கறாங்க. ரத்னா எதுவும் பேசாம முறைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த வெங்கடேஷ் எங்க காணோம், இப்படியும் ஒரு வெங்கடேஷ் இருக்காரா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா, டேய் மன்னிப்பு என்னடா மன்னிப்பு, வாடா உனக்கு மன்னிப்புனா நான் என்னன்னு சொல்லி கொடுக்குறேன்னு மூப்பனார் அண்ணாச்சி வெங்கடேஷ் இழுத்துக்கிட்டு போறாங்க. அடுத்தது கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வெங்கடேஷ் பேர்ல கேஸை கொடுக்க சொல்லி சண்முகம் சொன்னதுனால கேஸை கொடுக்குறாங்க. ரத்னா இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கிளாஸ்க்கு போங்கிறாங்க. மற்ற டீச்சர் ஆசிரியர் எல்லாருமே ரத்னாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போறாங்க. அண்ணே கலக்கிட்டேனே, இனிமே எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் போய் கிளாஸ்க்கு போய் படிக்க போறேன்னு கனி சொல்றாங்க. போ உன்னோட கிளாஸ்க்கு போங்கிறாங்க சண்முகம். திருட்டு பையில இந்த மாதிரி ஐடியா வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட சொல்லாம இருந்தியான்னு பரணி கேட்கறாங்க. ஆமாங்கிறாங்க சண்முகம். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலன்னு ரத்னா கண்கலங்கிறாங்க. ஏய் இன்னும் நிறைய வேலை இருக்குதால, நீ இன்னும் படிக்க வச்ச குழந்தைங்க எல்லாம் இன்னும் எத்தனையோ படிக்கணும், அவங்கள போய் படிச்சு நல்ல வழிக்கு கொண்டு வர வழியை பாரு, நீ உன்னோட கிளாஸ் ரூமுக்கு போங்கிறாங்க. ரத்னாவும் சரின்னு டாக்டரே இப்படி சமாதான வழியில போனா ஓகேவான்னு கேட்கறாங்க சண்முகம். டபுள் ஓகேடா அப்படின்னு சந்தோஷமா 2 பேரும் போறாங்க. சண்முகம் பரணி 2 பேருமே அவங்க டியூட்டிக்கு போறதுக்காக கிளம்பி வராங்க. அப்பங்க வீரா ஓடி வராங்க. அண்ணே இங்க பாருன்னு சந்தோஷமான விஷயம், எனக்கு லெட்டர் வந்திருக்குன்னு அந்த லெட்டரை எடுத்து கொடுக்குறாங்க. போஸ்டிங் போறதுக்காக என்கொயரி லெட்டர் வந்திருக்குங்கிறாங்க. சண்முகம் அதை வாங்கி படிச்சு பாக்குறாங்க. என்னது இங்கிலீஷ்லயே இருக்குதே, பரணி நீ படிச்சு சொல்லுன்னு கொடுக்குறாங்க. இவளை போஸ்டிங் போறதுக்கு முன்னாடி லோக்கல் போலீஸ் இவளை பத்தி விசாரிப்பாங்க, இவ பேர்ல எந்த கேஸும் இல்லைன்னு நம்ம லோக்கல் போலீஸ் சைன் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க பரணி. உள்ளூர் இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் எனக்கு போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க வீரா. அண்ணே அவருக்கு நம்ம குடும்பத்து பேர்ல இருக்கிற கோவத்துல அவர் கையெழுத்து போடலைன்னா நான் என்ன செய்யட்டும்னு கேட்கறாங்க வீரா. சண்முகம் அவனுக்கு அவன் அப்பம் பத்தி அவன் அப்ப ரத்தம் தானே ஓடுது, நம்மளை பழிவாங்கிறத நினைச்சு அவன் கையெழுத்து போடாம விட்டுட்டானா என்னப்பா பண்றதுன்னு கேட்கறாங்க வைகுண்டம். அப்பா எடுத்தோம் கவுத்தோன்னு அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, அவர்கிட்ட போய் கேட்டா தானே அவர் போடுவாரா போட மாட்டாரான்னு தெரியுங்கிறாங்க எஸ்கி. ஆமாமா எஸ்கி சொல்றதும் சரிதான், அவன் எப்படி போட மாட்டேன்னு சொல்ல முடியுங்கிறாங்க பரணி. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்கிறாங்க வீரா. ஏய் நீ மட்டும் இல்லடி, யார் வந்தாலும் வெரிஃபிகேஷன்ல கையெழுத்து போட வேண்டியது அவனோட கடமைடிங்கிறாங்க பரணி. அத்தா மட்டும் கையெழுத்து போடலைன்னா நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும், என்னோட ஆசை எல்லாமே கனவாவே போயிருமேன்னு கவலைப்படுறாங்க வீரா. வீரா என்ன உலகமே கடலுக்குள்ள இறங்கிற மாதிரியெல்லாம் நீ கவலைப்பட்டு இருக்கிற, அவன் கையெழுத்து போடலைன்னா டிஎஸ்பி போய் பார்க்கலாம். இங்க பாருல வீரா, விருப்பம் வெறுப்பு இல்லாம வேலை பார்க்கறதே இந்த போலீஸ் ஒன்று டாக்டர் ஒன்று தான்.
நம்ம இவங்கிட்ட போய் நியாயமாக கேட்கலாம், போடுற மாதிரி இருந்தால் போடட்டும், அப்படி இல்லையா இவனோட மேலதிகாரி டிஎஸ்பி கிட்ட போய் பார்த்து போட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க சண்முகம். சண்முகம், உன் கோபத்தை கொண்டு அங்கே காட்டிடாத, பொம்பளை பிள்ளை வாழ்க்கை விஷயம்டா, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கிறாங்க வைகுண்டம். என்னப்பா, நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு மேசியை முறுக்கிக்கிட்டு அவங்ககிட்ட போய் மல்லு கட்டுற மாதிரியெல்லாம் நீ பேசுகிற? தங்கச்சி விஷயத்தில் போய் நியாயமாக கேட்போம், அதுக்கேற்ற மாதிரி அவன் கரெக்டாக நடந்துக்கிறானான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்க வாங்கிக்கலாங்கிறாங்க சண்முகம். போய் அவங்ககிட்ட சண்டையெல்லாம் போட்டுறத, என்னை கொண்டு ட்ராப் பண்ணிட்டு நீ போய் நியாயமாக பேசி கையெழுத்து வாங்கிட்டு வந்துரு சரியான்னு கேட்குறாங்க பரணி. ரத்னாவும் கனியும் ஸ்கூலுக்கு நேராச்சுன்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இல்லை பரணி, நீ சொல்கிறீன்னு தான் நான் அவங்ககிட்ட நேராக போகிறேன், நான் போய் நியாயமாக கேட்பேன், எனக்கு போடல அப்புறம் நான் மேல் இடத்துக்கு தான் போவேன் சரியா அப்படின்ட்டு போகிறாங்க. வீரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சரி என்னங்கிறாங்க வீரா. ஆனால் மாமா கொஞ்சம் கோவத்தில் தான் இருப்பார், நீயும் போய் பதிலுக்கு பதில் பேசுகிறாத, இது பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை, அவருக்கு கோவம் வர மாதிரி போய் ஏதாவது பேசிக்கிட்டு நிற்காதுன்னு அப்படின்னு எஸ்கி சொல்கிறாங்க. பாத்தியாடா, இதுதான் எஸ்கி முத்துப்பாண்டியை எந்த அளவுக்கு அவள் புரிஞ்சு வச்சிருக்கா பாருங்கிறாங்க பரணி. சண்முகமும் பரணியும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எஸ்கி மாமா கண்டிப்பாக கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரான்னு வீரா கேட்குறாங்க. அது எப்படில வீரா போட மாட்டேன்னு சொல்லுவார் மாமா, கண்டிப்பாக போட்டு கொடுப்பாரு, நீ எதுக்கும் அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற சொடலமாரி சாமி கிட்ட வேண்டிக்கோன்னு கேட்குறாங்க எஸ்கி. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் அந்த முருகன் இருக்கா, அவன் பார்த்துக்குவான், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலை இல்லாமல் இருங்கிறாங்க வைகுண்டம். சண்முகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்கே கான்ஸ்டபிள் அண்ணாச்சி பார்த்துட்டு, சர்வால் நம்ம பிரசிடென்ட் சார் வந்திருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டிகிட்ட போய் சொல்கிறாங்க. அப்படியா, போய் உட்கார சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன ஏதுன்னு கேட்காம உட்கார சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. ஐயோ என்னது, நம்ம சார்வால் இப்படி நிற்க வைக்கிறாரு அப்படின்னு அண்ணாச்சி தான் பதட்டப்படுறாங்க. என்ன சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க. சண்முகமும் ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்துப்பாண்டி அவங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சண்முகத்துக்கிட்ட என்ன விஷயம்னு கேட்குறாங்க. என் தங்கச்சி வீராவுக்கு எஸ்ஐ போஸ்ட் வந்திருக்குதுங்கிறாங்க. ஓ அப்படியா, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், என்ன விழா எடுக்கணுமான்னு முத்துப்பாண்டி இலக்காரமாக கேட்குறாங்க. போலீஸ் என்கொயரி பண்ணணுமாமே, அதுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, நீங்கள் விசாரிச்சு பார்த்துட்டு இந்த லெட்டரில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சண்முகம் கேட்குறாங்க. மூப்பனார் என்னாச்சு, அந்த பிள்ளையை பற்றி விசாரிச்சு கேஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கன்னு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க. என்ன வீராவை பற்றி உனக்கு தெரியாதா, அவளை கூட நீ விசாரிச்சு பார்த்து என்கொயரி பண்ணி தான் கையெழுத்து போட்டு கொடுக்குவேன்னு சண்முகம் கேட்குறாங்க. எனக்கு 1008 வேலை இருக்கு, என்கொயரி ப்ரொஃபஸர் வந்தால் நான் எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அப்படி தான் பண்ண முடியும், பேசி செக் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நான் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும், அதுக்கு முன்னாடியெல்லாம் நீ நினச்சதும் நான் போட்டு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க முத்துப்பாண்டி. பாண்டி, இது என் தங்கச்சி ஆசைப்பட்ட வேலை, நீ கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, முதல்ல கையெழுத்து போட்டு கொடுன்னு சண்முகம் கேட்குறாங்க. அப்படி உடனே கேட்டதுமெல்லாம் போட முடியாது, அதுக்குன்னு ஒரு நேரம் ஆகுமல்ல. பிரசிடென்ட் சார், எப்படி இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் மறுபடியும் வீட்டில் தான் வச்சுக்க போகிறீங்க, எவனாலும் இளிச்சவாய் மாப்பிள்ளை வந்தானா அவனை கல்யாணம் பண்ணி நீங்கள் வீட்டோட கூட வச்சுக்கலாம், இதில் போஸ்டிங் போட்டு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? இன்ஸ்பெக்டர் சர்வால், நீங்கள் விசாரிக்கிறது கையெழுத்து போடுறது உங்கள் கடமை, என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்று இதில் மூக்க நுழைக்காதீங்கிறாங்க சண்முகம். சரி சரி, நான் விசாரித்து பார்த்துக்கிறேன், நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. பாருங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க, நான் டிஎஸ்பி போய் பார்த்துக்கிறேங்கிறாங்க சண்முகம். சர்வால், டிஎஸ்பி மட்டும் இல்லை, டிஐஜிக்கிட்டே போனீங்கனாலும் திரும்பவும் லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட தான் இந்த லெட்டர் வந்தாகணுங்கிறாங்க முத்துப்பாண்டி. நான் சைன் பண்ணால் மட்டும்தான் இந்த லெட்டர் அப்ரூவ்ட் ஆகணுங்கிறாங்க, நான் சைன் பண்ணால் மட்டும்தான் உன் தங்கச்சிக்கு போஸ்டிங் ஆர்டரே கிடைக்கும் சரியா அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி. மூப்பனார் என்னாச்சு, முறைச்சிக்கிட்டு நின்னாவெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, முதல்ல வெளியில் போக சொல்லுங்க, கிளம்ப சொல்லுங்கன்னு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா சண்முகம் ஏதோ ஒரு கோவத்தோடு வெளியில் வந்துடுறாங்க. சண்முகம் போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு மூப்பனார் என்னாச்சு பாண்டி திட்டுறாங்க. உனக்கு அறிவில்லையா, யார் உள்ள வந்தாலும் வரேன்னு அனுப்பிடுவியா, என்னை கேட்டுட்டு நீ அனுப்ப மாட்டியான்னு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ சண்முகம் திரும்பவும் வந்து நிற்கிறாங்க. பாண்டி, உனக்கு எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், என் தங்கச்சியோட படிப்பு விஷயத்தில் நீ ஏதாவது காட்டுன அதுக்கப்புறம் இந்த சண்முகம் யாருன்னு நான் உனக்கு காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சண்முகம். சண்முகம் கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது வைகுண்டம் வீரா கிட்ட ஜாடியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை சண்முகம் கவனிச்சிடுறாங்க. எதுக்கு உனக்கு தான் இதெல்லாம் வராதில்ல, எது கண்ணில் பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லை வீரா உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னான், அதுதான் கேட்க சொன்னேங்கிறாங்க வைகுண்டம். ஏன்ல என்ன வீரா எங்கிட்ட நேரடியாக கேட்க வேண்டியதானுங்கிறாங்க சண்முகம். ஆனால் என்கொயரி லெட்டர் கையெழுத்தை பற்றி நீ முத்துப்பாண்டி மாமா கிட்ட போய் பேசினியான்னு வீரா கேட்குறாங்க. போய் பேசினேன், ஆனால் அவன் ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியலைங்கிறாங்க சண்முகம். வீரா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வீரா இப்போ எதுக்கு அழுகிற, இவன் கையெழுத்து போடலன்னா என்ன, மேலதிகாரி டிஎஸ்பி கிட்ட போய் பார்ப்போம், அவர்கிட்ட வாங்கிட்டு வருவோங்கிறாங்க. ஆனால் லெட்டர் எங்கே போய் வந்தாலும் திரும்பவும் நம்ம லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தானே கையெழுத்து வாங்கி ஆகணுங்கிறாங்க. வீரா அண்ணன் சொல்கிற கேளு, இவன் எல்லாம் ஒரு ஆள், இவன் கையெழுத்து போடலன்னா நீ போலீஸ் ஆக மாட்டியா, நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாங்க சண்முகம். எப்போ நீ கணக்கு பார்த்ததெல்லாம் போதும், இதெல்லாம் எடுத்து வையுங்கிறாங்க. அப்பாடா, இவங்கிட்ட இவ்வளவு நேரமாக மாட்டிக்கிட்டு சரியான மொழி முடிச்சுட்டேன், அப்பாடா இப்போவாது விட்டானே அப்படின்னு வைகுண்டம் அந்த கணக்கு நோட்டு எல்லாம் எடுத்து மூடி வைக்கிறாங்க. வீரா, நாளைக்கு மட்டும் அவன் அந்த என்கொயரி ஃபார்மில் கையெழுத்து போடாமல் இருக்கட்டும், நீ
போலீஸ் ஆகலைன்னா அவனும் போலீஸா இருக்க முடியாதுங்கிறாங்க. அண்ணே கண்டிப்பா மாமா கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு, நீ அவர் மேல கோவப்படாதீங்கிறாங்க எஸ்கே. கையெழுத்து மட்டும் போடலைன்னா அவன் போலீஸா இருக்க முடியாது, அவ்வளவுதான் நான் சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கிருந்து போறாங்க. எதுக்கு அவனை வம்புக்கு இழுக்கிறீங்க, சண்முகம் எப்படியும் கையெழுத்து வாங்கி கொடுத்துருவான், தைரியமா போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க வைகுண்டம். எஸ்கே ஏண்டி இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு பரணி வந்து கேக்குறாங்க. ஆமா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல பரணி, கஷ்டப்பட்டு எக்ஸாம் எல்லாம் எழுதி வந்துட்டேன், எஸ்ஐ எக்ஸாம்ல கூட நான் பாஸ் பண்ணிட்டேன், ட்ரைனிங் கூட முடிச்சு வந்துட்டேன், பாண்டி மாமா மட்டும் கையெழுத்து போடலைன்னா என் கனவெல்லாம் நிறைவேறாது பரணின்னு அழுகுறாங்க வீரா. உங்க அண்ணன் தனியா போய் கேட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை, சொன்னனால இவன் போனதும் கண்டிப்பா பிரச்சனை பண்ணிட்டு தான் வருவான், அதே மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு உங்க அண்ணன். பரணி என்னோட லட்சியமே போலீஸ் வேலை தான், அவர் மட்டும் கையெழுத்து போடலைன்னா நான் எப்படிலாம் போய் வேலையில சேருவேன்னு கேட்டு அழுகுறாங்க வீரா. நீ ஒன்னும் அழுகாதா, அவங்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். எப்படி மதினி, அண்ணன் போய் கேட்டே அவர் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் எப்படி அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறதுன்னு கனி கேக்குறாங்க. எப்படி மாமா கிட்ட கையெழுத்து வாங்குறது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, யார் சொல்லி யார்கிட்ட கேட்டு நம்ம போய் அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறது, நான் எப்படி வேலையில ஜாயின் பண்றதுன்னு கேக்குறாங்க வீரா. யார் சொன்னாலும் எங்க அண்ணன் கேட்க மாட்டேன் தான், ஆனா ஒருத்தர் சொன்னா மட்டும் நிச்சயமா கேட்பான்னு பரணி உறுதியா சொல்றாங்க. யார் சொன்னா கேட்பாங்க சொல்லு, நான் அவங்க கைய காலில் விழுந்தாவது எப்படியாவது நான் கையெழுத்து வாங்கிக்கிறேங்கிறாங்க வீரா. எசக்கி நீ தாண்டி உன் புருஷன்கிட்ட உன் தங்கச்சிக்காக போய் பேசணும், கையெழுத்து வாங்கி அவளை கொண்டு போய் வேலையில ஜாயின் பண்ண வைக்கிறது உன்னாலதான் முடியும், போ உன் புருஷன்கிட்ட நீயே போய் கேளுன்னு சொல்லி அனுப்புறாங்க பரணி. அச்சோ பரணி என்னடி இது, என்ன கோர்ட்டு வர்றியே, எங்க அண்ணனை மீறி நான் எப்படி போய் அவர்கிட்ட பேசுவேங்கிறாங்க எஸ்கி. உன் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு உன் அண்ணங்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா, வீராவுக்காக இதை கூட செய்ய மாட்டியான்னு கேக்குறாங்க. அக்கா வாக்கா நீயாவது வந்து பேசி பாருக்கான்னு வீராவும் கெஞ்சி கூட்டிட்டு போறாங்க. முத்துப்பாண்டிய பாக்குற ஆவல்ல சரி நான் பேசி பாக்குறேன் வாடின்னு கூட்டிட்டு போறாங்க. வீரா எஸ்கே ரெண்டு பேரும் போய் முத்துப்பாண்டி கிட்ட நிக்கிறாங்க. என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாங்க. வீராவும் உங்களை மாதிரியே போலீஸ் ஆகணும், அதுக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு எஸ்கி வாய் விட்டு கேக்குறாங்க. என்கொயரி லெட்டர் வந்ததுமே அப்பவே நான் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டேங்கிறாங்க. கேட்டதும் எஸ்கிக்கு முத்துப்பாண்டி மேல அளவில்லாத காதல். என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.